தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுட்டோர் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுட்டோர் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 3 டைப் ஆஃப் லோன் தராங்க. 6 lakhs, 9 lakhs, 12 lakhs. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம்மை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோன் கொடுக்குறது இல்லாமல் 2,67,000 ரூபாய் சப்சிடி வந்து உங்களுடைய லோனுக்கு கொடுக்குறாங்க. இந்த 2,67,000 ரூபாய் சப்சிடியை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய லோனு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இஎம்ஐ பே பண்ணுறீங்கனாங்களா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் உங்களுடைய லோன் அமௌண்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி அதிலிருந்து 2,67,000 ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணது தான் பார்க்க போகிறோம். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா PMAY.MIS.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் அசஸ்மெண்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஸ்லம் வெல்லர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நேமஸ் ஃபார் ஆதார்னு இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கும் அதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு செக்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களே உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இப்போ தான் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கனாங்களா டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கடுத்து சிட்டி நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ ஃப்ரம் பிளானிங் ஏரியா ஆர் டெவலப்மெண்ட் ஏரியான்னு கேட்கும். நீங்கள் டெவலப்மெண்ட் ஏரியாவில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். நேம் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரும் நேமும் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்துடும். அடுத்து வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஏஜ் ஆஃப் ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஏஜை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் இல்லைனாலும் உங்களுடைய வில்லேஜ் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்து சிட்டி நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் வந்து அதுவே வந்துடும். மொபைல் நம்பர் வந்து இப்போ என்டர் பண்ணணும். இங்கே மொபைல் நம்பர்ன்ற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுனாக்கல இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கல வெவ்வேறு அட்ரஸாக இருந்தாக்கல ப்ரெசன்ட் அட்ரஸ் தனியாகவும் பர்மனன்ட் அட்ரஸ் தனியாகவும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சேமாக இருக்கிறதுனால இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதர் ஐடி டைப்னு இருக்கும். இங்கே செலக்ட் ஐடி டைப்புன்ற இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய நம்பரை வந்து இங்கே பக்கத்தில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்புக் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அக்செப்ட் ஆகும், இல்லைனாக்கல ரிஜெக்ட் ஆகும். அதுக்கடுத்து செலக்ட் ரிலேஷன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரிலேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செலக்ட் ஜெண்டர், அதுக்கடுத்து ஏஜ், அதுக்கடுத்து அவங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதர் ஐடி டைப்னு இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பேங்க் பாஸ்புக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து பேங்க் பாஸ்புக் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் நம்பரை கொடுத்துட்டு இங்கே ஜாயிண்ட் ஹோல்டர்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஆயிரும். இதை எடிட் பண்ணணுன்னாக்கல இங்கே எடிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெலீட் பண்ணணுன்னாக்கல டெலீட்ன்றதை கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணணுன்னாக்கல இங்கே கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ரிலீஜியன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேஸ்ட்டு கேட்கும். இங்கே செலக்ட் கேஸ்ட்டுன்ற இடத்துல வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கல கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓபிசியாக இருந்தால் ஓபிசி கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டு வெதர் பர்சன் வித் டிசபிலிட்டின்னு இருக்கும்,
ஹேண்டிகேப்ட் ஏதாவது இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெதர் த ஃபேமிலி ஓன்ஸ் எனி ஹவுஸ் எனிவர் இன் இந்தியான்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுனாக்கில் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனாக்கில் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹவுஸ்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஓனாக இருக்கிற வீட்டில் இருக்கீங்களா இல்லை ரெண்டில் இருக்கீங்களான்றது கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆக்குபேஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய மந்த்லி இன்கம்மை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மந்த்லி இன்கம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே கேப்ச்சா இருக்கும், அந்த கேப்ச்சா வந்து அப்படியே பார்த்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்ச்சா கொடுத்ததும் சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ்னு கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஐடி வந்து அசஸ்மெண்ட் ஐடி வந்து ஒன்று ஓப்பன் ஆகும், அதை வந்து நோட் பண்ணிக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போது ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து செக் பண்ணிங்கனாக்கில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்து ஓப்பன் ஆகிரும். இது மூலிமாவும் உங்களுடைய அசஸ்மெண்ட் ஐடியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.